ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் நான் எப்படி வாங்குகிறேன், என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போன மாதம் எழுதுனது ஒரு லிஸ்ட்டாக போட்டு வச்சுருப்பேன் நான். இதை தான் எடுத்துகிட்டு போய் நான் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு எடுத்துகிட்டு போவேன். இப்போ இந்த மாதத்துக்கு தேவையானது நான் அதே லிஸ்ட்டை பார்த்து நான் எழுத போகிறேன். ஏன்னா என்னென்ன இருக்குது இல்லை அப்படின்றத நம்ம டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுலேயே மேக்ஸிமம் எல்லாமே எழுதியிருப்போம் நம்ம. இல்லாததை ஒரு தடவை இந்த லிஸ்ட்டு எழுதி முடிச்சுட்டு நான் ஒரு தடவை போய் கிச்சன்லேயுமேவும் ஒரு தடவை போய் பார்த்துருவேன். நான் என்னென்ன இருக்குது, இல்லை எழுதியிருக்கோமா எழுதலையா அப்படின்றத நான் பார்த்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை பார்த்து இப்போ ஒன்று ஒன்றா எழுதிக்க போகிறேன். எவ்வளோ வேணுன்றதையுமேவும் அதுக்கு பக்கத்துலேயே எழுதி முடிச்சுக்க போகிறேன் நான். இப்போ எழுதிட்டேன் அந்த பழைய லிஸ்ட்டை பார்த்து. பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் 2வது பாப்பா அவங்க கைவண்ணம் எந்த பேப்பர் எடுத்தாலும் அவங்களோடது இருக்கும். சரி, இந்த ஒரு பேஜ் மட்டும்தான் ஃப்ரீயாக இருந்தனால இந்த பேப்பரை கிழிச்சிட்டு எழுதிட்டேன் நான். இப்போ எழுதி முடிச்சிட்டேன். இப்போ அவ்வளோதான். இப்போ இந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் தான் நான் இந்த மாதத்துக்கு தேவையானது வாங்க போகிறேன். மீதி எக்ஸ்ட்ரா தேவையானது அங்கே நம்ம நேரில் போய் பார்த்தோம்னாலும் தெரிஞ்சிடும். அதையும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. டி நகர் போகிற வேலை இருந்துச்சு, அதனால் அங்கேயே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஜெயச்சந்திரன் கடையில் தான் வாங்கினோம் நாங்கள். இப்போ இதுதான் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் என்னென்னன்றதை பார்த்துடலாம் வாங்க. இது காஃபி பொடி பாக்கெட்டு. இது பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை 1/4 கிலோ. இது உருட்டு உளுந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். அப்புறம் அவுள் சின்ன பாக்கெட்டு, கொஞ்சமாக பொரி பாக்கெட்டு. அப்புறம் இப்பி நூடுல்ஸ் மாதத்துக்கு ஒரு 2 தடவை பசங்களுக்கு போட்டு கொடுப்பேன். அதுக்காக கோல்டு வின்னர் 1/2 லிட்டர் தான் வாங்கியிருக்கேன். நான் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் வேறு வாங்குவேன் நான். இது பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி 1 கிலோ, இட்லி அரிசி 1 கிலோ. இட்லிக்கு நான் ரேஷன் அரிசியும் மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன், அதனால் 1 கிலோ வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சாம அரிசி 1 கிலோ. 1 கிலோ பாக்கெட் இல்லை, அதனால் 2-3 பாக்கெட்டாக சேர்ந்து எடுத்துகிட்டேன், 200 கிராம் பாக்கெட்டு. அப்புறம் பாசி பருப்பு 1 கிலோ. இது கடலை மாவு 1/4 கிலோ. உப்பு 2 பாக்கெட் 18 ரூபான்னாங்க, அதனால் வாங்கியாச்சு. அப்புறம் எப்பயும் போல் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் பாக்கெட் வாங்கியாச்சு. அப்புறம் தட்டாம்பயிறு 1/4 கிலோ. அப்புறம் பட்டை தீந்துட்டனால அதுவுமேவும் ஒரு பாக்கெட்டு. இது சூப்பு பாக்கெட்டு, எப்போயாவது ஒரு நேரம் ஈவினிங் நேரம் போட்டு கொடுக்கறதுக்காக ஒரு 2 பாக்கெட் மட்டும் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஒரு 2 பாக்கெட்டு. அப்புறம் ஏலக்காய் பாக்கெட்டு, சின்ன பாக்கெட்டு. வீட்டில் ஏற்கனவே கொஞ்சம் இருந்தனால சின்ன பாக்கெட்டே வாங்கிட்டேன் நான். அப்புறம் ஒரு 1/2 கிலோ மட்டும் ரவை வாங்கியிருக்கேன். அப்புறம் பொரியடலை பாக்கெட் 1/4 கிலோ. ஏற்கனவே அதுவும் வீட்டில் இருக்குது. நான் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு 1/4 கிலோ மட்டும்தான் வாங்குவேன். இல்லைன்னா மட்டும்தான் 1/2 கிலோ 1 கிலோ தேவைக்கேற்றாப்புல வாங்கிக்கிடுவேன் நான். அப்புறம் மிளகு சீரகம். நான் எப்பயுமே ரசத்துக்கு மிளகு சீரகம் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்குவேன், அதனால் அது வாங்கியாச்சு. அப்புறம் அமிர்தாஞ்சன் ரோலு, பேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு சோப்பு, அப்புறம் குளிக்கிற சோப்பு, ஷாம்பு. இது பாத்திரம் கழுவுற ப்ரெஷ்ஷு. எப்பயுமே இது இருந்துக்கிட்டே இருந்தால் தான் எனக்கு ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் போகிற நேரம் 1 2 வாங்கி வச்சுக்குவேன். அப்புறம் இரும்பில் அந்த ப்ரெஷ்ஷு. அப்புறம் துணி துவைக்கிற பொடி. அப்புறம் க்ரீன் சில்லி சாஸு. வீட்டில் ஒரு நேரம் ஃப்ரைட் ரைஸ் போகிறதா இருந்தால் பசங்க எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அது ஹார்பிக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயுமே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. முந்திரி பருப்பு வாங்கலை, இன்னும் குதிரைவாலி அரிசி வாங்கலை நான். அப்புறம் வத்தல் மாதத்துக்கு மட்டும் வாங்கிக்கிடுவேன். ஒரு 150 கிராம் தான் வாங்கிக்கிடுவேன், அதுவுமே இல்லை. அதனால் சரி இருக்கட்டும், இருந்த வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாச்சு. இல்லாததை பக்கத்தில் கடையில் வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான காயுமேவும் அங்கேயே வாங்கிட்டோம் நாங்கள். இந்த பெரிய வெங்காயம் மட்டும் அந்த கடையை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் 4 கிலோ 100 ரூபான்னாங்க, அதனால் பெரிய வெங்காயம் மட்டும் வாங்கிட்டோம் வெளியே மற்றபடி இந்த காய் எல்லாமேவும் அந்த கடையிலே தான் வாங்கினது. அந்த மளிகை ஜாமான் வாங்கின கடையிலே தான் வாங்கினது. வெளியே பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, உள்ளுக்கு இருக்கிறத விட வெளியே இன்னுமே காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, விலையுமே கம்மியாக இருக்குது. அதனால் ஐயோ வாங்கலையேன்னு நினச்சோம். சரி என்ன பண்ணுறது, வாங்கியாச்சு அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.